ஓம் சித்தார நேயர்களுக்கு வணக்கம். இது கலியுகம் இல்லையா? கலியுகத்துல நம்ம நிறைய வழிபாடு என்ன பண்றோம்? கால பைரவர், துர்க்கை அப்படி பண்றோம். துர்க்கையை துர்க்கையை ரொம்ப வழிபடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ராகுகால பூஜைய எடுத்துப்பாங்க இல்ல? ஸோ துர்க்கைங்கிறது அத்தன ஆற்றல் கொண்ட தெய்வம். துர்கான்னு சொன்னாலே அதிருவுதுல்ல, அந்த மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லான தெய்வம். உங்களுக்கு காரியத்தை சித்தியாக்கக்கூடிய அம்பாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை. இல்ல? அம்பாளே பவர்ஃபுல் தான். அதுல துர்க்கையின் ஃபார்ம்ல இருக்க அம்பாளை வழிபடும்போது, நம்மளுடைய எண்ணங்கள், காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அதுவும் ராகு காலத்துல துர்க்கை பூஜை செய்வாங்கல்ல. எப்போ பாருங்களேன், நீங்க வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலயோ, இல்ல செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலயோ துர்க்கைக்கு விளக்கேற்றுவாங்க. துர்க்கைக்கான பூஜை செய்வாங்க. அந்த ராகு கால பூஜை செய்யும்போது சிறப்பு. அம்பாளுக்கு மட்டும் தான் இந்த ராகு கால ஸ்பெஷல் பூஜை இருக்கும்ல. ஸோ சிறப்பான பூஜை இந்த ராகு கால பூஜை. அந்த கடைசி 1/2 மணி நேரம் என்னன்னா, அமிர்த கடிகை. அந்த கடைசி 1/2 மணி நேரத்த இன்னும் நம்ம காரியத்தை சித்தியாக்கக்கூடியது இந்த அமிர்த கடிகை. இந்த 1/2 மணி நேரத்துல இல்ல ராகு காலத்திலயோ துர்க்கையை தொடர்ந்து வழிபட்டு, துர்க்கைக்கான எலுமிச்சப்பழம் வந்து என்ன பண்ணுங்க, கட் பண்ணி அதுல இருக்க ஜூஸ பிழிஞ்சிட்டு உடனே கஞ்ச பிசுனாரித்தனமா அந்த ஜூஸ எடுத்து வச்சு அது சர்க்கரை போட்டு லெமன் ஜூஸ் இந்த ஆட்டம்லாம் வேண்டாம். அந்த ஜூஸ பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்த பிறகு அந்த அ லெமன இப்படி திருப்பி போட்டு நெறைய பேருக்கு பண்ணுவாங்க தெரிஞ்சிருக்கும். போட்டு அதற்கான எண்ணெய் இட்டு துர்க்கைக்கு விளக்கேற்றலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே துர்க்கை படம் இருந்ததுன்னா, சாஃப்ட்டான துர்க்கைலாம் இருக்காங்க. அந்த துர்க்கை பட்டீஸ்வரம் துர்க்கைன்னா அந்த எருமை தலைமையில நிப்பாளே தவிர, ஒண்ணும் இந்த அப்படிலாம் கிடையாது. ஸோ சாஃப்ட்டா இருப்பாங்க. சாஃப்ட்டான துர்க்கை படம் வீட்ல வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. இல்ல கருங்காலில இருந்தது அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான துர்க்கைக்கு வீட்ல விளக்கேற்றலாம். அப்படி கோயிலுக்கு போக முடியாதவர்கள் விளக்கேற்றி நம்மளுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதை வேண்டிக்கலாம். அது மட்டும் அல்லாது ராகு காலத்துல துர்க்கைக்கு வழிபாடு செய்துட்டே வந்தா எதிரிகள் தும்சமாவாங்க. உங்களுக்கு எதிரியின் தாக்குதல் உங்கள வந்து அண்டாது. நீங்க அப்படி கிங் மாரி இருக்கலாம். ஸோ துர்க்கை வழிபாடு அதுவும் இந்த அமிர்த கடிகைங்கிற டைம்ல லாஸ்ட் 1/2 அன் ஹவர் ஆஃப் த ராகு காலம். இந்த ராகு காலத்துல கடைசி 1/2 மணி நேரத்துல அமிர்த கடிகை அப்போ துர்க்கைக்கான மந்திரங்களோ, இல்ல நீங்க மகிஷாசுர மர்தினி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அந்த மாதிரியான ஸ்லோகங்களோ, துர்கா சப்த ஸ்லோகி இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க படிச்சிருந்தா, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இத நீங்க படிங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சித்தியாகும்.